நேயர்களுக்கு எனது வணக்கம். பஞ்சபூதங்களை நாம் எப்படி ஒடுக்க வேண்டும்? எளிமையான முறை உங்களுக்கு கூறுகிறேன். இந்த தேகம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி 5 பூதங்கள் கலவை. மண்ணிலிருந்து அன்னத்தினால் உண்டான தேகம் அன்னதேகம். நீர், இரத்தம், நெருப்பு, பசி, காற்று, சுவாசம், ஆகாயம், சூட்சும தேகம். முதலில் நாச்சுவை ஒடுக்க வேண்டும். அன்னதேகம் ஒடுங்கிவிடும். காமம் அடக்க இரத்தம் சுத்தமாகும். குரோதம் அடங்க நெருப்பு அடங்கும். மனம் ஒடுங்க காற்று வசப்படும். இவையெல்லாம் வசமானால் சூட்சும தேகம் வசமாகும். இந்த நிலையில் நாம் இருந்து வந்தோமானால் ஒவ்வொரு தேகம் பிரிந்து அல்லது 5ம் ஒளி நிலையில் ஒன்று கலந்து சூட்சும தேகத்தில் ஒடுங்கிவிடும். அழியா தேகம் சித்தி பெறும். அன்னத்தின் மீது பற்றுவிட்டால் அன்னதேகம் விலகிவிடும். காமத்தை விட்டால் காமதேகம் விலகிவிடும். பொறாமை, அழுக்காறு இவைகளை விட்டால் நெருப்பு தேகம் விலகிவிடும். மனதில் எதையும் நினையாமல் இருந்து காற்று தேகம் புனிதமடையும். காற்று தேகம் புனிதமடைந்தால் அது சூட்சும தேகத்தில் கலந்து அழியா தன்மை பெற்று நிலைத்துவிடும். அதுதான் சிவத்தன்மை. அவனே சிவன், இவனே சிவன், யாதும் சிவன், எங்கும் நிறைந்திருப்பது கண்ணுக்கு புலப்படாது என்று இல்லை. நம் கண்களுக்குத்தான் தெரியாது. அதை பார்க்கக்கூட உணவு பெற்றால் நாம் இங்கிருந்தபடியே சிவத்தை பார்க்கலாம், பேசலாம், பாடலாம், கொஞ்சலாம். இதுவே மேல்நிலை. சூரியனை தினமும் வணங்குங்கள். அவரே கண்கண்ட கடவுள், உங்களை பார்க்கக்கூடிய கடவுள். உங்கள் ஆதி தந்தை அவர்தான். அவரே உங்களை வளர்க்கிறார். சந்திரன் என்கின்ற தாய் இரவில் வந்து நம்முடன் உள்ள சக்திகளை அழித்து நம்மை அழிக்கிறார். இது சக்தியின் அம்சம். தந்தை கொடுக்கிறார், தாய் எடுத்துக்கொள்கிறார். கடைசியில் எல்லாம் அந்த ஆதி சக்தியில் ஒடுங்கிவிடும். மரம் பிரம்மம், அதன் இலைகள் ஜீவராசிகள். 1000 இதழ் வீழ்ந்தாலும் மரம் வீழ்வது இல்லை. அதுபோல் பிரம்மமும் இலைகள் பிரம்மத்தோடு ஒன்றியிருக்கும் வரை வாழும். பிரம்மத்தை விட்டு உதிர்ந்தால் சமாதி இலைகளை மரம் காப்பாற்றுவதில்லை. ஆனால் அது பிரம்மத்திலிருந்து வந்தது தான். அது வீழ்வதனால் பிரம்மம் குறைவதும் இல்லை. இதுதான் உலக வித்தை. இலைகள் மரத்திடமிருந்து சக்திகளை கிரகித்து கொண்டு வாழ்கிறது. கிரகிப்பது நின்று விட்டால் இலைகள் உதிர்ந்து விடும். மரம் இலையின் உயிரை பறிப்பதில்லை, அதுவாக உதிர்கிறது. இதனால் மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எதுவும் மரத்துக்கு குறைவதும் இல்லை. மரம் பிரம்மம், இலை பிரபஞ்ச இயக்கங்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், தேடுங்கள் கண்டுபிடிப்பீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எதை தேட வேண்டும்? சூட்சும தேகத்தை. எதை கேட்க வேண்டும்? எதை தட்ட வேண்டும்? அண்ணாக்கை தட்டிவிட்டால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்கள் கொடுப்பார்கள். இடுக்கன் வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். கோட்டுக்கு போகிற வாசல் விரியும். வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியை பிரவேசிப்பவர்கள் புண்ணியவர்கள். எங்கே போக சொல்கிறாரு? உட்பிரவேசிங்கள். எங்கே வாசல்? எங்கே? இடுக்கன் வாசல். இடுக்கன் வாசல் எங்கே இருக்குது? அண்ணாக்கு வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாகவும் இருக்கிறது. உள்ளே சென்றால் பிரம்மம். அந்த பிரம்மத்தில் அங்கே நீங்கள் காணலாம். யாரை? பிரம்மத்தை. சொர்க்கராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது, விட்டு விடாதே. பரமாத்மா தான் சூரியன் போல், ஜீவாத்மா நிழல் போல். ஜீவாத்மா என்று ஒன்று இல்லை. அது ஆத்மாவின் நிழல். அது தானாக பரமாத்மாத்தில் ஒடுங்கும் போது நிழல் தானாக மறையும். இதுதான் சூட்சுமம். இப்படிக்கு பிரம்மம். வணக்கம்.